ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு வந்து சீஸ் கார்லிக் பிரெட் செய்ய போகிறேங்க. அது ரொம்ப உங்களுக்கு சீஸ் வேண்டாம் அப்படின்னா வெறும் கார்லிக் பிரெட்டாகவே நீங்கள் செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாங்க. ஒரு பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து 1 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் சால்ட்டு. இது வந்து ட்ரை ஈஸ்ட்டுங்க. இது சின்னதாக இருக்கும், நைஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உள்ளதுன்னா இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம். கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் அதை ஆர்டினரி வெது தண்ணியில் ஊற வச்சுட்டு தான் போடணும், ஒரு 10 நிமிஷம். இப்போ இதில் வந்து பால், நல்ல சூடான பால் 1 கப் ஊற்றிருக்கேன். இது வந்து 1/2 கிலோ மாவுக்கு இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம பீட் பண்ணி விடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 கப்பு எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெய், எந்த எண்ணெயானாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதை நல்லா நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம், இந்த ஈஸ்ட் எல்லாம் ஒன்றா சேர்றதுக்கு. இது என்னன்னா அடுப்பில் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். அவன் இருந்தால் தான் அவனில் தான் செய்ய முடியும். ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் கடையில் போய் சாப்பிட்றத விட வீட்டில் இது நல்லா செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது வந்து 1/2 கிலோ மாவு நல்லா சலிச்சுட்டு எடுத்து வச்சுருக்குறேன். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். நான் ஊற்றின 1 கப்புக்கு அது கரெக்டாக இருக்கும் பால். 3/4 கப்பு தான் பால் ஊற்றிருக்கேன், நல்லா சூடான பால். இப்போ இந்த கொஞ்சத்தையும் போடும்போது போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா கையில் அமர்த்தி பிணைஞ்சு விட்டுட்டோம்னா செட் ஆயிரும் மாவு. இப்போ பாருங்கள், இப்போ இதை நம்ம கையில் தான் இனிமேல் பிணையணும். நல்லா ப்ரெஷ் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா வரும். கையில் அவ்வளோ ஒட்டாது, நம்ம இந்த எண்ணெய் இதெல்லாம் போட்டிருக்கனால. நல்லா முடிஞ்சளவு நல்லா ப்ரெஷ் பண்ணி பிணைஞ்சிக்கிறணுங்க. அப்போ தான் டக்குன்னு நல்லா உப்பி வரும். நான் இது ரொம்ப நேரம் வைக்கல, ஒரு 1.5 ஹவர் தான் நான் வைக்க போகிறேன். 2 ஹவர்லாம் வச்சிங்கன்னா நம்ம நிறைய வரும். இப்போ பாருங்கள், நல்லா போல் பண்ணியாச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது மாவு. இப்போ இதை என்ன பண்ணணும், இதை நல்லா நம்ம மூடி வச்சிடலாம். மூடிட்டு ஒரு 1.5 ஹவருக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. எங்கேயுமே இது காற்று உங்களுக்கு மூடி வேண்டாம் அப்படின்னா பிளாஸ்டிக் கவர் இருந்தால் நல்லா சுற்றி ரவுண்ட் பண்ணிங்கன்ட்டு, அது இல்லாதனால நான் மூடியே போட்டுட்டேன். இதை பாருங்கள், நான் வச்சதுக்கு அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுன்னா இன்னும் நல்ல பெருசாக வந்திருக்கும். இதுக்கு மேலே வேண்டான்றதுக்காக நான் எடுத்துட்டேன். இப்போ இதை நல்லா இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா அந்த டைல்ஸில் போட்டுருங்க கிச்சனில். இது வந்து தட்டிலெலாம் வச்சு தேய்க்கிறது கஷ்டம். கொஞ்சமாக மாவு போட்டுக்கலாம். இது நல்லா நீங்கள் அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். பட்டரை போட்டு நல்லா திரும்ப நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணணுங்க. இதை நல்லா அந்த பட்டரை வந்து அந்த மாவில் சேர்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டு நல்லா திரும்பி சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சிடலாம். இதுக்கு வந்து இந்த கார்லிக்கு ரெடி பண்ணலாம். இப்போ இது வந்து நான் சீஸ் வந்து 1 லிட்டருக்கு பால் பண்ண 3 வச்சுருக்கிறேன். இது கார்லிக் வந்து ஒரு 10-15 பல் நல்லா நைஸாக நச்சு வச்சுருக்கேன். அதோட சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நமக்கு தேவையான காரத்துக்கு நம்ம போட்டுக்கிறணும். ஏன்னா பூண்டும் ஆல்ரெடி காரமாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், நம்ம மாவுலேயே உப்பு போட்டிருக்கோம். இதில் பட்டரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நமக்கு தேவையான அளவு பட்டர் போட்டுக்கலாம். நான் பட்டரும் வீட்டில் செய்கிறதாங்க, அதனால் ஃப்ரிட்ஜிலேருந்து இப்போ தான் எடுத்தேன். இது முதல்ல வெளியே எடுத்து வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த அவனோட ட்ரே இது வந்து இந்த அளவுக்கு பெருசாக வராது, நான் கம்மியாக மாவு எடுத்துருக்கனால. அதே போல் இது ஷேப்பும் நான் வராது. ஏதோ ஒன்று நல்லா டேஸ்ட்டாக பண்ணியிருக்கேன், ஆனால் ஷேப் வராது உங்களுக்கு. நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்ருங்க. ரொம்பையும் தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பையும் தடியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த பட்ரு, அந்த கார்லிக் இதெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை நல்லா எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா கை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா பண்ணி விட்ருங்க, எல்லா பக்கமும் பண்ணணும். அப்போ தான் அது உள்ளே போய் நல்லா டேஸ்ட் நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். உங்களுக்கு சீஸ் வேண்டான்னா இப்படியே நீங்கள் அவனில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் ப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ சீஸ் 3 வச்சுருக்கிறது சைடில் எல்லாம் நல்லா தூவி விட்டுறலாம். இப்போ வந்து நான் சீஸ் போடுறேங்க. இந்த சீஸும் நான் வீட்டில் செஞ்சது தான். நான் 2-3 வீடியோ தாண்டி இந்த சீஸ் எப்படி பண்ணுறேன்னு நான் போடுறேன் உங்களுக்கு. இப்போ மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. இது நம்ம அடியில் போட்டது எல்லாமே காரம் இருக்கும், பூண்டோடு சேர்த்தது. இப்போ 160 டிகிரியில் முதல்ல 5 நிமிஷம் ஹீட் பண்ணிவிட்டேன். இப்போ 15 நிமிஷம் வைக்கிறேன். மொத்தமே 20 நிமிஷம் தான். அது சீக்கிரம் வெந்துடும். இது ரொம்ப நேரம் வச்சோம்னா ப்ரௌன் ஆயிரும். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா வெந்துருச்சு. பார்க்கவே சாப்பிடணும் போல் தோணுதில்ல. இப்போ வெளியே எடுத்துடலாங்க. இதுக்கு மேலே வச்சோம்னா அடியில் ப்ரௌன் ஆயிரும். இப்போ பாருங்கள், இப்படி எல்லாமே மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருக்குது. இது வந்து எனக்கு வெயிட் பண்ண முடியல, என் பையனுக்கு அர்ஜென்ட், அவருக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரெட்டு. ஸோ அதனால் நான் கட் பண்ணுறேன் கொஞ்சம் சூடாகவே. நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு.
பீஸ் நல்லா பெருசு பெருசாக போட்டுக்கலாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது. ஆனால் சூடாக இருக்குது, பிக்க முடியல என்னால். பார்க்கவே சாப்பிடணும் போல் தோணுது. 2-3 பீஸ் சாப்பிட்டாலே போதும், வயிறு ஃபுல்லாயிரும். வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.